வாழ்க்கை இது? நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியல. ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. அடி சின்ன பொண்ணு, என்னடி என்ன பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பாரு, என் வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறேன். உனக்கு என்னடி தனியாக வாழ்க்கை? சும்மா வாழ்க்கை நினச்சி ஃபீல் பண்ணி அதை நினச்சி ஃபீல் பண்ணி தெரிஞ்சுட்டு வாழ்க்கை நினச்சி நான் ஃபீல் பண்ண சின்ன பொண்ணு. வாழ்க்கைன்னா என்ன? எல்லாம் நம்ம மட்டும் தனியாக இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. நம்ம கூட எல்லாரும் இருக்கிறாங்களா, அதுதான் வாழ்க்கை. அவங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அதுவும் சரிதான் பாரு, இருந்தாலும் மனசு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இருக்க முடியும் இருக்கா? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் எங்கள் வீட்டில் கறி எடுத்ததை நீ ஒத்தையில் உட்காந்து மடமாடு மாதிரி வாழ்க்கை திருட்டு வந்துட்டு இப்போ மனசு ஒரு மாதிரி இருக்கா. மனசுலாம் ஒரு மாதிரி இல்லை, வயிறு சரியில்லையா இருக்கும். ஐயோ, என்ன நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படியே சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு, உன் மனசில் நீ என்ன நினைக்கிறேன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். ஐயோ, நம்ம மனசில் நிற்கிறதெல்லாம் அவள் கேட்குது. அப்படிலாம் இல்லை என் பாரு செல்லம். ஏய் ஒழுங்கா பேசுடி, இல்லை அடி வாங்குவேன். அப்படிலாம் பேசாத பாரு என் செல்லம். இல்லை போதுண்டி போதும், ஒன்று அடிக்கலாம். சரி பாரு, இது யார்ட்டையும் சொல்லாத. சரி சரி சொல்லலடி. பாரு, ஒரு பாட்டு பிடிக்கலாமா? என்ன பாட்டடி? கண்ணனி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே, பொன்னனி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கண்ணனி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே, பொன்னனி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்ணனி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதம். பிரியா, இங்கே என்னடி நடக்குது? ஒரே சத்தமாக இருக்குல்ல. நான் இங்கே வந்து பார்க்குறேன். இங்கே பாரு, ஒன்று எப்படி நிற்குது பாரு, இன்னொன்று எப்படி நிற்குது பாரு, ஒரே பாட்டு சுத்தமாக இருக்குது. அதாண்டி தெரில ஏன் இப்படி இருக்குதுன்னு. பாரு, பாரு. யாரோடு எங்கே எனக்கு என்ன பேச்சு, நீ தானே கண்ணே நான் வாழ்ந்த மூச்சு, வாழ்ந்தாட வேண்டும் வா வா கண்ணே. முன்னாடி பாட்டை படித்து கொலை பண்ணுற, அது கொஞ்சம் மறந்துருச்சுடி, அதனால அப்படி படிச்சுட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஆனால் நாங்களும் அழகாக தான் பாட்டு படிப்போம். ஆமாம் ஆமாம், நீ அழகாக பாட்டு படிப்ப. அங்கே ஒரு மலைமாடி எதுக்கு அப்படி நிற்குது? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, நீ எவ்வளோ பேசினாலும் அவளுக்கு அது கேட்காது. நான் அப்போ வச்சு அதை கூப்பிட்டு தான் இருக்கேன். பிரியா, அவளுக்கு 2 அடி கொடு. இவளுக்கெல்லாம் அடி வெளுத்து வாங்கணும். போட்டு போட்டு தள்ளு அவளை. இப்படி அடிக்கிறது உனக்கு அறிவு இல்லை. அப்படி நான் சும்மா மெதுவாக தான் அடித்தேன். அவள் இப்படி விடுவான்னு எனக்கு தெரியாது. ஏடி ஏடி, எனக்கு ஒன்றும் இல்லைடி. ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சுருக்குற? இல்லடி இல்லை, எனக்கு எதுவும் ஆகலை. நான் சும்மா அவன் தள்ளி விடவும் சும்மா நான் தான் விடுவேன். போடி போ, கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன். பயப்படுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் நல்லா பயந்துப்போம். பாரு, அவன் தங்கச்சி பாரு அழுதுட்டா பைத்தியக்காரி. பாரு, காமெடி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கடி பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க 2 பேரும்? இல்லை பூமாரி, நான் காமெடி வீடியோ தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது பாட்டு படித்து மாறி போச்சு. மக்களே, நாங்கள் வந்து இப்போ காமெடி வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்க வீட்டு பிள்ளைய நினச்சி எங்களை மன்னிச்சுருக்காங்க. நான் வந்து இந்த பாரு கார்ட்டூன் சேனலில் வந்து புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். புதுசாக தான் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் என்னுடைய ஓனாக நான் யோசித்து பண்ணுறது தான் இது எல்லாமே. யார்கிட்டையும் பார்த்து காப்பி பண்ணிலாம் நான் எதுவுமே பண்ணலை. ஃபோட்டோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். காமெடி வீடியோன்னு சொல்லிட்டு எதெல்லாமோ போடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறமா அந்த உனக்கு நேற்று சீரியஸை பாருங்கள், அது நல்லாயிருக்கும். குடும்பத்தோட குடும்ப நிகழ்வுகள் தான் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லவ் ஸ்டோரி இருக்கும், அப்புறம் கோபம், சண்டை எல்லாமே கலந்து வரும். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி மக்களே, மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் போட்டுருங்க ப்ளீஸ் மக்களே. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவே நான் இந்த ஐடியா ஓப்பன் பண்ணி நான் புதுசாக க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கண்டு மகிழுங்கள்.